நான் உங்கள்ட்ட அடிக்கடி என்ன சொல்றேன்ப்பா, பொதுவாக நம்ம எல்லாத்தையுமே ஈமானுடைய பார்வையில பார்த்து பழகணும். என்ன பார்வையில பார்க்கணும்? ஈமானுடைய பார்வை என்னம்மா சொல்லவா? சொல்லு. இப்போ ஒரு பறவை பறக்குதுன்னா அது கூட அல்லாஹ் தான் காரணம். அல்லாஹ் தான் அதை பிடிச்சிருக்கான் அந்த மாதிரி. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அது சொன்னது புரிஞ்சா? ஒரு பறவை பறக்குதுப்பா, நம்ம என்ன நினைப்போம், ரெக்கை இருக்கு பறக்குது. அல்லாஹ் தான் அதை தாங்கி பிடிச்சிருக்கிறான். என்னவா? அல்லாஹ் தான் தடுத்து வச்சிருக்கிறான் பறவை பறக்க வைக்க. கீழே இவ்வளவு இருக்கிறது. மாஷா அல்லாஹ். இது ஈமானுடைய பார்வை. வேற குர்ஆன்ல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப்னு சொல்லுவான். இந்த மாதிரி இரவு பகல் மாறி மாறி வர்றது கூட உங்களுக்கு அதுல சான்றுகள் வச்சிருக்கிறேன்னு சொல்றான். நல்லா கவனிக்கணுமா? சான்றுகள்னா அத்தாட்சிகள். அதுல உங்களுக்கு பெரிய பெரிய பாடங்கள் படிப்பினைகள் உள்ளன, நீங்க சிந்திக்கணும்னு சொல்றான். இரவு பகல் மாறி மாறி வருது. நம்ம என்ன நினைப்போம்? காலை ஆச்சுன்னா சூரியன் உதிச்சிடும், மாலை ஆச்சுன்னா சூரியன். இது பொது பார்வை. ஆனா அல்லாஹ் சொல்றது என்ன எதிர்பார்க்கிறான்? ஈமானுடைய பார்வையை பாருங்க. இந்த சூரியனை உதிக்க வைக்கிறது அல்லாஹ், சூரியனை மறைக்க வைக்கிறது. சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான்? இதுவே அல்லாஹ் கேட்கிறாமா, பகலை நான் நீட்டிட்டேன், இரவே வராம ஆக்கிட்டேன், யார் உங்களால இரவை கொண்டு வர முடியும்னு கேட்கிறான் அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இதுதான் ஈமானுடைய பார்வை. பகல் வந்துருச்சு, அடுத்து நீங்க நினைப்பீங்க இரவு வரப்போகுதுண்டு, இரவு வரல. அல்லாஹ் கேட்கிறாமா, சர்மத நிலாயோமில் கியாமாண்டுவான், கியாமத்து வரைக்கும் நான் பகலே வச்சுட்டேன், இரவு உங்களால் கொண்டு வர முடியுமா? சரி, இரவு நம்மளும் தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம்னு நினைக்கிறோம், சூரியன் என்னவாகல, உதிக்கவே இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், கியாமத்து வரைக்கும் நான் சூரியன் உதிக்க வைக்கல, இரவாக்கிட்டேன், பகலை யாராச்சும் கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இப்படி நம்ம இதெல்லாம் சாதாரணமா கடந்து போக கூடாமா? எல்லாவற்றையுமே ஈமானுடைய பார்வையில பார்த்து பழகணும். நம்ம நடந்து போறோம்ல, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நீங்க பூமிக்கு நீங்க நடந்து போறீங்களே, அல்லாஹ் கேட்கிறாமா, இந்த நடந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த பூமியை உங்களுக்கு தாழ்வாக ஆக்கியிருக்கிறேன், உங்களுக்கு சரிசமமா ஆக்கியிருக்கிறேன், இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்பான். இந்த பூமியை நீங்க நடப்பதற்கு தோதுவாக தாழ்வாக ஆக்கியிருக்கிறேன்ல, ஏக்குமாரா இருந்தா நடக்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாரு. விழுந்துரும். அல்லாஹ் சொல்றா, ஜஅல லகுமுல் அர்த தலூலா ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. இந்த பூமியில நீங்க நடந்து போறீங்க, எவ்வளவு அழகா உங்களை படைச்சிருக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் என்னுடைய சிந்தனையில, என்னுடைய பார்வையில என்ன இருக்கணும்? ஈமான் வெளிப்படணும். ஏதோ என்னுடைய தொழுகையிலையும் என்னுடைய அமல்கள்ல மட்டும் ஈமான் வெளிப்பட்டா பத்தாது, என்னுடைய பேச்சுல சுப்ஹானல்லாஹ் வரணும். நான் மரத்தை பாக்குறேன், எப்படி மாஷா அல்லாஹ், சொல்லுங்க மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அற்புத படைப்பாளன், அல்லாஹ் பேராற்றல் கொண்டவன், அல்லாஹ் வல்லமை மிக்கவன், அல்லாஹ் தான் படைத்த இறைவன், அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் இறைவன். இப்படியான அந்த ஈமானுடைய சிந்தனைகளை நீங்க இந்த வயசுல என்ன செஞ்சுக்கணும்?